On the dance floor, on the dance floor, 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 floor. I like it mighty, I like it mighty, I like it mighty, I like it, like it. Look at all these pretty girls dancing like they வணக்கம் 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 வெல்கம் டு தி ரீயூனியன். ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 2005வது வருஷத்துக்கு அப்புறமா 8 வருஷம் கழிச்சு ஒண்ணா சேர்ந்திருக்கோம். வணக்கம், குட் ஈவினிங். நம்ம ரீயூனியன்ல தி பிகெஸ்ட் மிக்ஸா வெஸ்டர்னையும் ஃபோக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஐட்டம் கொடுக்க போறவரு none other than நம்ம தமிழ். முன்னாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச ஃபேமிலியா ஃபேமிலியா கொஞ்சம் பேருடா பேச்சிலரா ரொம்ப பேருடா கண்ணு முன்னால எல்லாமே வந்தாடு என்ன சொல்ல கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச டோண்டா குட் மார்னிங் சார். மத்தியானம் கிளாஸுக்கு போவாமல மதில் மேல பூனையா நடமாடுவோம். மதம் சாதி பேதத்தை பார்க்காமலே மனுஷனா நாங்கத்தான் வரவாடுவோம். கடிவாளம் இல்ல காத்தா சுத்தி வந்தோம் கடிகார முள்ளா ஏண்டா பிரிஞ்சு போட்டோம் அது போல வாழ்க்கைத்தான் இனிமேலும் கிடைக்காது அதை நீயும் மறந்தாக்கா வாழ்க்கை அது இனிக்காது. இந்த நிமிஷத்தை கட்டி போட்ட மனுஷன்தான் யாரும் இல்லை கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு வீச ரஜினிக்கும் போட்டி வைப்போம் மொத்த நாள் தியேட்டர்ல மோதி நிப்போம். பலலவ பச போட்டு ஒட்டி வைப்போம் சில ஜோடி சேராம வெட்டி வைப்போம். கட்டான கட்ட அடிச்ச காலமடா பிட்டான பிட்ட பார்த்த நேரமடா பாத்ரூமில் படிச்சவ ஃபெயிலாகி போனாண்டா சொன்னவ போலீஸானாண்டா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடையாளம் எல்லாம் இந்த ஞாபகம் தான் கண்ணாடி தாண்டா முன்னாடி வாழ்க்கை என்னடா ஆச்சு நாம கட்டி வச்ச கோட்டை காந்தத்தை போல ஒட்டிக்க ஆசை மீண்டும் முளைக்குமாடா நமக்கு அரும்பு. ஹலோ ஹலோ ஜப்பான் ரிட்டன் அவ்வளவுதானா எங்க கூட ஆட மாட்டீங்களா? Hey. Na. டான்ஸ் Sige. Hey. சரி உனக்கு ஃபோன். ஹலோ ஹலோ
யாரு? கண்ணாடியை கழட்டிட்டடியா கண்ட இடத்துல பற்ற போகுது. Who is this? கெஸ் மீ. அஜய்? இல்ல, யார் அது? நானும் பார்ட்டில தான் இருக்கேன். நான் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் என்ன சரி சாரி. இட்ஸ் ஓகே. ஹேய், யாருப்பா அது? கண்டுபிடி. ஹேய், யாருப்பா அது? கெஸ் பண்ண முடியல, யாருன்னு சொல்லு. இந்த பிளாக் ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. ராஸ்பா? யூ ரைட். என்ன மறந்துட்டியோன்னு நினைச்சேன். சாரிப்பா, நல்ல வேலை. இன்னும் 3 பேரை நினைச்சிருந்தா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரே முடிஞ்சிருக்கும். எங்க இருக்க? பின்னாடி இருக்கிற VIP. சரி, இதோ வரேன். ராஸ்பா? மை டியர் ஜெரி. ஹாய். ஹே, கம் சிட். ஓகே. ஆமா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? பெட்டிங். என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதான் பெட்டிங். ஏண்டா ஸ்கூல் டைம்ல தான் கிறுக்கு தினமா பெட்டு கட்டி சுத்திக்கிட்டு இருந்தேனா, இப்ப அதையே பிசினஸா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? பேஷன்டா, உனக்கு எல்லாம் புரியாது. இது வரைக்கும் நான் கட்டின பெட்டில் சக்ஸஸை மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஷன். அப்படிலாம் சொல்லாமச்சு, ஸ்கூல் டைம்ல தமிழ் கிட்ட தோத்து தான் RX 100 பைக்கை கொடுத்த, மறந்தியா? நம்ம தமிழ் கிட்ட தானே. அப்புறம் மச்சி, அந்த வண்டி வித்துட்டியா? பெட்டில் ஜெயிச்சதாச்சு, எப்படி விற்க முடியும்? ஆக்சுவலி இந்த பார்ட்டிக்கு நான் வந்ததை உங்கள் 3 பேரை மீட் பண்ணதான். வாங்களேன், என் வீட்டுக்கு போகலாம். வில் ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ். இட் வில் பி ஃபன். எங்கள் 3 பேருக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லைடா. ப்ளீஸ், ஐ இன்சிஸ்ட். அப்புறம் தமிழ், ஜப்பானில் என்ன ஜாப்? கிளரிக்கல் ஜாப் தான், பட் நைஸ் பே. குட். சரி, நான் மலேசியால டாக் ஸ்பா வச்சிருக்கேன். வீடியோகிராஃபி பண்ணிக்கிறீங்க. இங்க பொழப்புக்கு பேயா உழைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில நாயா உழைச்சேன். தமிழ், கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. அந்த பைக்கை ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டியா இல்லை இங்கே தான் இருக்கா? எங்கள் அக்கா வீட்டில் இருக்கு. மச்சி, பாத்ரூம் தான் போனா? பாத்ரூம் கீழே தான் இருக்கு. ஏண்டா லைட்டு போட்டு வைக்க மாட்டியாடா? ஏன், ஸ்கூலில் செத்து போன ஹிந்தி மிஸ் இன்னும் உன்னை பேயா துரத்திட்டு இருக்காங்களா? மச்சி, நம்ம ஹிந்தி மிஸ் தற்கொலை பண்ணிக்கிறேன் அன்னைக்கு. நான் வீட்டில் தனியாக இருந்தேன்டா. திடீர்னு என் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு என் கூட வா கூட வா கூட வான்னு கூப்பிடுறா. டேய், இப்போ ஏடா சிரிக்கிற? அது எப்படிடா, காலையில் சூசைட் பண்ண ஹிந்தி மிஸ் மத்தியானம் உன்னை கூப்பிட்டாங்களா? அதுவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விட்டு உன்னை மட்டும் கூப்பிட்டாங்களா? அது நான் வீட்டுக்கு மூத்த பிள்ளைல, அதான் என்னைய வந்து கூப்பிட்டுருக்கு. மூத்த பிள்ளைங்க உடம்புனா ஈஸியாக பேய்ங்க உள்ள ஊந்துமாம்டா. வந்து என்ன பண்ணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அதை போய் அந்த ஹிந்தி மிஸ்டே தான் கேட்கணும். ஃபூல். பேய் பிசாசங்கிறது சுத்த போயிடா. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாத. என் சைடுலும் நிறைய விஷயம் இருக்கு. ஏன் மலேசியால இதுக்கு தனி குரூப்பே இருக்கு. தமிழ், நீயும் நம்புறியா? ஆமாம், இருக்கு. பேய் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஒத்துக்குங்க. நீ பணக்காரங்கிறனால என்ன சொன்னாலும் ஒத்துக்கோன்னு நினைக்கிறியா? புல்ஷிட். நான் சொல்கிறேன், பேய் இருக்கு, நீ ஒத்துக்கோ. அப்போ ஒன்று பண்ணு, பேய் இருக்குன்னு சாலிட் ப்ரூஃப் ஒன்று எடுத்துட்டு வா. நான் நம்புறேன். உனக்காக நான் எதுக்கு ப்ரூஃப் கொண்டு வரணும்? அதில் எனக்கு என்ன லாபம்? பேய் இருக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணு. அப்படி பண்ணிட்டா நீ ஜெயிச்ச மாதிரி, இல்லைன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. சரி, என்ன பெட்டு? என் சொத்துல பாதி எழுதி தரேன். நான் என் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பெட்டா அஃபிஷியல் அக்ரிமெண்ட் பண்ணி தரேன். நோ வாட்ஸே. ஒருவேளை பெட்ல தமிழ் தோத்துட்டா? சிம்பிள். என்னோட RX 100 பைக் எனக்கு வேணும். சாரி, நான் இந்த பெட்டுக்கு வரல. என்னோட 50% சொத்தோட வேல்யூ 60 கோடி. 60 கோடியா? தமிழ், ஒரு நிமிஷம் வா. என்ன சொல்றேன், வா. இங்கே வாயேன். 2 2 4 4 4 2 7 9. மச்சி, இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏய், அவன் தான் ஏதோ சில்லியா பேசிட்டு இருக்கானா? நீங்கள் 2 பேரும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதான் அக்ரிமெண்ட் பண்றேன்னு சொல்றான்ல. He's one crazy fellow.
இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ல எவ்வளோ பண்ணியிருக்கான். ஹி இஸ் ஆல்வேஸ் சீரியஸ் அபவுட் பெட்ஸ். ஏமாத்த மாட்டான். பட் எப்படி பேய் எங்க போய் தருது? அது ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நாங்க 2 பேரும் உனக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்றோம். செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு 20 கோடி. ப்ளீஸ் ஓகே சொல்றா. ஆமாண்டா ஆமாண்டா. ஐ மீன் Let the game begin. டேய் நடுப்பக்கத்துல என்னடா பார்த்துட்டு இருக்க? இப்போ ஓகேல? அடி பாவி, அழகழகான பொண்ணுங்க போட்டோவா ஒட்டி வச்சிருந்தேன், இப்படி பேய்ங்க போட்டோவா ஒட்டி வச்சிருக்கேடி. ரெண்டும் ஒண்ணுதான். ம் 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 கரெக்டாக தான் சொல்கிறேன். லைட்டை போடு. பவுடர் போடுவா. வேணாம் பிரதர், சும்மா ரெஃபரன்ஸ்க்கு தான் ஷூட் பண்றோம். விலைய தெரியும்னா நீங்க சொல்லுங்க பரத். 7 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். ஏதோ டைட்டானிக்ல வேலை செய்யறானா. டைட்டில் பார்க்க தான் அந்த லட்சணத்தில் சொல்கிறேன். ம் ஏதோ லான்ச் வேணும்னு கேட்டான். என்னத்துக்குன்னு கேட்டா அவன் டாவுக்கு ஏதோ பிறந்தாலே நடுக்கடலை வச்சு கொண்டானா அப்படின்னா. நான் தான் நம்ம ஞானத்தோட போட்டை கூட காமிச்சு விட்டேன். ரேட்டு கூட பேசி விட்டேன்ப்பா. அன்னைக்கு என்ன தேதி ஞாபகம் இல்லை. ஞானத்தோட போட்டில் கல்லுக்குள்ளே போனாங்க. போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரில. போன அவங்களும் வரல, அந்த போட்டும் வரல. அப்ப தொலைஞ்சு போனவங்க கிடைக்கவே இல்லையா? இல்லைப்பா, அவன் கண்டிப்பாக உசுரோட இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சம்பவம் நடந்து ஒரு 3 மாதம் இருக்கும். மணிமாறன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டை எடுத்துன்னு கடலுக்குள்ளே போனான். மணிக்கு தூரத்தில் ஒரு போட்டு தெரிஞ்சிருக்குது. அது நம்ம ஞானத்தோட போட்டு தானே மணி அடிச்சு சொல்கிறான். சரி அப்புறம்? இதில் அந்த தூய நிலமை தான் ரொம்ப பாவம். தூயன் யாரு? அவனும் நம்மால் தான். போன போட்டு எடுத்துன்னு கடலுக்குள்ளே போயிருக்கிறான். அங்கே அந்த போட்டை பார்த்துக்கிறான். பக்கத்தில் தான் போய் பார்ப்போம்னு போயிருக்கான். என்னாச்சு? அதில் என்ன பார்த்து தொலைஞ்சானே தெரியல. கரை வந்தது பேச்சே வரல. ஆள் பாதி ஆயிட்டான். தூயன் தூயன் போட்டை பார்த்தீங்களா? தூயன் உங்களை தான். என்னடா? Something is really wrong. ஆரியனும் ரோமாவும் ஒன்றா எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருமே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆரியன் ரோமாக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி வைக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்தான். பட் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஆரியன் ரோமா இறந்து போயிட்டதா சொல்கிறாங்களே. இருக்கலாம். இதை நீங்கள் எங்கே வச்சு கேட்டாலும் சொல்வீங்களா? கண்டிப்பாக. அப்போ வாங்க காஃபி ஷாப்பில் வச்சு சொல்லுங்கள். இடியட். தேங்க்யூ. ஒருவேளை ஒயின் ஷாப்பு கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாளோ? வெல்கம். என்ன வருது? ஹாய், ஐ எம் சி. மறக்காம ரீசார்ஜ் பண்ணிடு. நான் நைட் கால் பண்றேன். பாய். இங்கே தான் அப்படின்னா மலேசியாவிலையும் பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்களா? சரி நான் ஒட்டு கேட்குறியா? வாடா.
என்னாச்சு? அதோ பாருங்க. தானே அப்ப எல்லாரும் சொன்ன உண்மைதானா? ஞானத்தோட கப்பல் தானே அது? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இதே மாதிரி தானே டைட்டானிக் படத்துல கிளைமேக்ஸ்ல கத்துவாங்க. சாரிப்பா, அந்த படத்தை நான் இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம்ல? ஆமா ஜானி, யாரோ ஆள் இருக்க மாதிரி தான் தெரியுது. கிட்ட போய் பார்க்கலாமே. வேணாம். அது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? மந்திக்குழி. என்னது மந்திக்குழியா? மந்திக்குழினா? கேரளால மதிக்கட்டாங்காடு தெரியுமா? தெரியும். அந்த காட்டுக்குள்ள போனவங்க வெளியே வர வழி தெரியாம உள்ளே பைத்தியம் பிடிச்சு செத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதானே? அதே மாதிரி தான் கடலுக்குள்ள மந்திக்குழி. அதுக்குள்ள போன பெரிய பெரிய கப்பல்லாம் காணாம போயிருக்கு தெரியுமா? என்னடா பர்மிடா ட்ரையாங்கிள் லெவலுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. கிட்ட போய் பார்ப்போம். இங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது. எங்க போறான்? டேய் பரத், என்னடா பண்றான் அவன்? நம்மளே தம்பி சொல்றத கேளு, அவசரப்படாத. டேய் ஏன்பா என்னப்பா பண்ற? உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க இங்கே இருங்க, நான் நீந்தி போறேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும். கடல் நீச்சல் வச்சிருக்கியா? இல்ல, ஸ்விம்மிங் பூல்ல அடிச்சிருக்கேன். யோ, கடல் நீச்சல் சாதாரண விஷயம் இல்லையா? அதுவும் மந்திக்குள்ள வந்துட்டு என்ன விளையாடுறீங்களா? டேய் அதான் வேண்டான்னு சொல்றான்ல, நீ ஏன்டா அவசரப்படுற? நம்ம இதுக்கு தானே வந்திருக்கோம். இப்ப போய் பயந்தா? எங்க போச்சு? திடீர்னு எங்கடா காணாம போச்சு? நாம ஏற்கனவே மந்திக்குழிக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னடா இது? யோ டேனி, நீ அது இங்க வந்து நிக்குது? ஆரியான், ரோமா, யோ 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 யோ, இங்க இருந்து படம் முடிக்க வரேன் பார்த்தா அதுக்குள்ளே உஷ்ட. நானும் வேணாம். நீ ஹேண்டிகேப் லைட் எடுத்து வா போ. இதை நான் எடுத்துட்டு வரேன். என்னையா அவன் ஃப்ரெண்டு சொல்றதே கேட்க மாட்டான்? நீ அவன் கூடவே போறேன்ற? நாளைக்கு ஏதாவது ஒண்ணா என்னண்ட கேட்டு வந்துடாதீங்க. டேய் கப்பல் எங்கே போட்டுக்கண்ணா? பரத் எங்கே போட்டு? யோ, நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கேட்டீங்களாயா? டேய் தமிழே, தமிழே, தமிழ். டேய் தமிழோட வாய்ஸ் தானே. துப்பரா இருக்கு. தமிழ். Help me! Help! Help! பரத் Help me! ஓடு திரும்பி, அங்க பாரு. ஓடு திரும்பியா? அப்படியே இரு, கை போடுறேன். கையில பிடிச்சுக்கோ. அப்படிதான். அப்படி. ஏய் பாத்து பாத்து பாத்து. பாத்தியா? டேய் சொல்ல கேட்காம எதுக்குடா குதிக்கிறீ நீ? ஏய் இந்த முதல்ல தண்ணி குடி. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஏய் என்னடா எடுத்த? அந்த போட்ல இருக்க எல்லா பேயும் எடுத்துட்டேன். எது? அந்த போட்ல பேர் பாத்தியா? ஆமா அது எல்லாமே வீடியோ எடுத்தியா? ஆமா எடுத்தேன். நீ அந்த போட்டுக்கு போய் ஒரு நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்ட? என்ன சொல்ற? நான் போய் 1 மணி நேரம் ஆச்சுடா. தமிழ் பாத்து. யோ யோ யோ, டேய் கப்பல். எங்கே போட்டுக்கண்ணா? சரி Sing!
ரோமா. ஹே வாவ் சர்ப்ரைஸ் அடா. யா. ஹே எஸ். பாட்டு பாடலாம். பாடிட்டா போச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் ரோமா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் டேய் டேய் வேலை இல்ல, இல்ல, டேய் உனக்கு டேய். ஓய் வாய்ஸை மாற்றி பேசுனா என்ன பயந்துருவோமா? ரோமா. ஹே வாவ் சர்ப்ரைஸ் அடா. யா. ஹே பாட்டு பாடலாம். பாடிட்டா போச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Help me! Help me! Help me! Help! டேய் என்னடா அது கையே? அது அந்த ரோம பேய் அடிச்சதா இருக்கும். டேய் தமிழ் இது மொத்தமாவே நனைஞ்சிருக்கேடா. நினைஞ்சிருந்தா பரவாயில்ல. மெமரி கார்டில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். டேய் என்னடா ஃபுல்லா பிளாக்கா இருக்கு? ஒன்னையும் காணா. ஏய் நான் வீடியோ எடுத்தேன்டா. என்னாச்சுன்னு தெரியலையே. தமிழ் நீ நிஜமாவே அந்த போட்ல பேய பார்த்தில்ல? டேய் நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா? இல்ல தமிழ் நீ பொய் சொல்றேன்னு நினைக்கல. இந்த வீடியோ ஃபைல்ல எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம இருந்தாலும் இதுல 1 மணி நேரம் டியூரேஷன் காட்டுது. நீ போட்ல இருந்ததா சொன்னியே அதே 1 மணி நேரம். ஸோ நான் உன்னை நம்புறேன். டேய் நானும் நீ பொய் சொல்றேன்னு வேணும்னு சொல்லலடா. இந்த பெட்ல ஜெயிக்க முடியலன்ற வெறுப்புல தான்டா அப்படி சொல்றேன். இவ்வளோ நெருங்கிட்டோம். அடுத்த கேஸில் எப்படியும் ப்ரூஃபை பிடிச்சிருவோம். அது கிடைக்குதோ இல்லையோ, தயவு செய்து இனிமேல் நீ இப்படி தனியாலாம் ரிஸ்க் எடுக்காத. ஏய் சரி உன் ஃபோன் அடிக்குது பார். ஏய் சரி உன் ஃபோன் அடிக்குது எடுத்து தொலைடி.
டேய் சிங் எழுந்துரு, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சரி நீயும் தான் எழுந்துரு, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. ஜப்பான்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹாண்டடான விஷயம் நடந்திருக்கு. போய் பார்க்கலாமா? என்ன கேள்வி இது? ப்ரூஃப் இருக்குன்னா கண்டிப்பா போலாம். ம். தமிழ், என் ஃபோன் பாத்தியா? இது கருப்பா கன்றாவியா இருக்குமே அதானே. இந்த விஸ்டாங்குள்ள கிடைக்குது, எடுத்துக்க. அட பாவி. ஏய் என்னடா இது? ஓ, லூசு. யோ 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 யோ. சே, கேக்குதா? ச்சே, இந்த கடலை போடுறவங்க போன கடல்ல போட்டாலும் ஒன்றாகுது போலயே. மச்சி, ஜப்பான் போறோம், ஜாக்கி சானா பாக்குறோம். டேய் ஜாக்கி சான் ஹாங்காங்டா. அப்ப ஜப்பான்ல வேற என்னதான்டா ஃபேமஸ்? நம்ம சூப்பர் ஸ்டாரு, காட்ஸில்லா, அப்புறம் மாங்கா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம தலைவர், அவர் உலகத்துக்கே தெரியும். காட்ஜிலா டைனாசோரோட சித்தப்பா. அது யாரா மாங்கா? பிரேம்ஜியா? அது ஒரு அழகான பொண்ணுடா. மச்சி அப்ப பார்த்தே ஆகணுடாடே. அலையாத, அது ஒரு கார்ட்டூன் பொம்மை. இந்த அவ்வளோ மாதிரி இருக்குமா? ம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். போங்கடா நீ. மச்சி, நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே இவதான்டா என் ஆளு. டேய் கம்னுடா. மாச்சி, இது ஏன் ஆளு. யாரா அது லைட்டை போட்டுது? ஜப்பான் டெக்னாலஜிடா. எங்க போய் தொலைஞ்சாங்க? டேய், இந்தா இருக்குடா. டேய் என்னடா சட்டி தெரியுது? ஒழுங்கா பேண்ட போடுறா. தெரிஞ்சிருச்சா? இப்போ ஓகேவா மச்சி? டேய் என்னடா இது? அப்ப ஜட்டி இல்லையா? மச்சி, வெறும் ஸ்டாப் மட்டும்தான். இதுதான் மச்சி இப்பெல்லாம் நியூ ஃபேஷன். இந்த மாதிரி மொத்தம் 150 வச்சிருக்கேன். உனக்கு என்ன பிராண்ட் வேணும்னு சொல்லு. அட அம்மனை கொழுக்கட்ட, ஜப்பான்ல ஜட்டி போடாம சுத்திட்டு இருக்க. டேய், நானா ஜட்டி போடாம இவ்வளோ பெரிய பேண்ட் போட்டிருக்கேன். அங்க பார் ஒருத்திய வெறும் ஜட்டி மட்டும் போட்டு போய்க்கிருக்கா. அவளையெல்லாம் என்ன செய்ய சொல்ற? நான்சென்ஸ். திஸ் இஸ் இந்தியன் டெக்னாலஜிடா. வணக்கம் தமிழ். வணக்கம். இவங்க தான் சரி. ஹலோ. அவரு சிங். ஆக்சுவலி அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்ததை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயம் இது. ஒரு நாள் ராத்திரி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தது. ஒருத்தவனை ரத்தம் சேதமாக ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்தான். நான் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி அந்த ஆளை வெளியவே வெயிட் பண்ண சொன்னேன். நாங்கள் பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்த வார்ட் பாய் பேஷண்ட் முகத்தை பார்த்துட்டு விரைச்சு போய் நின்றுட்டு இருந்தான். டாக்டர் அவனை 3 தடவை திரும்ப திரும்ப கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் திரும்பினான். அவன் அந்த பேஷண்ட்டை ஒரு கிரிமினல்னு சொன்னான். அவன் ஃபோட்டோவை பல தடவை போலீஸோட வாண்டட் லிஸ்ட்டில் பார்த்ததா சொன்னான். டாக்டர் இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி போலீஸை வர வைக்க சொன்னார். அப்போதான்
எனக்கும் அந்த பேஷண்ட்டோட முகத்தை சமீபத்தில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. குழப்பத்தோட உள்ள வந்ததை பார்த்து டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டாரு. அவர்கிட்ட இவனை மாதிரியே ஒருத்தன் வெளியில உட்காந்துட்டு இருக்கான்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்துல போலீஸும் அங்க வந்தாங்க. டாக்டர் அவங்கள பின்வழியா வார்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இவன் தான் அந்த கொலைகாரன்னு போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. டாக்டர் போலீஸ் கிட்ட இவன் ரெட்டப்பிறவியான்னு கேட்டாரு. ஆனா அதுக்கு போலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இவனை மாதிரியே வெளியில ஒருத்தன் இருக்கானே, அவன் யாருன்னு கேட்டாரு. வெளியில அந்த ஆளு காணாம போனதும் உள்ள இருந்த பேஷண்ட்டுக்கு உயிர் வந்துடுச்சு. சிசிடிவிலையும் எதுவும் ரெக்கார்ட் ஆகல. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? 3 நாளைக்கு அப்புறம் அவன் இறந்துட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பொண்ணை அதே ரூம்ல அட்மிட் பண்ணியிருந்தோம். மயப்பி, என்னாச்சு? ஏன் இங்க உட்காந்துருக்க? ஏன் இப்படி எல்லாத்தையும் களைச்சு போட்டிருக்க? உன் ரூமை இப்படிதான் வச்சுப்பியா?
மையோபி ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதே நிறுத்திட்டேன். அந்த ரூமை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, டோட்டலாக பூட்டி வச்சிட்டோம். நாங்கள் அந்த இடத்த பார்க்க முடியுமா? மச்சி நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன்டா. ஏன்டாடி அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கோ. கதவு ஏன்டா போட்டுறீங்க? கேமரா ஃபிக்ஸ் பண்ணு. டேய் செட் பண்ணது கட்டி தான் பார்க்க முடியுமா என்ன? இதில் வைஃபை ஹாட்ஸ்பாட் இருக்குடா, நம்ம லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்ப்போம். தள்ளிவிடாடே, செத்தாலும் ஜப்பான் போயிட்டு சாகக்கூடாரா? டேய் சிங், கேமரா ஒர்க்காகல பாரு, என்னாச்சு பாரு. கீழே விழுந்துருச்சா கேமரா? போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வா போ. மச்சி தப்புடா, இந்த பாவத்தை நீ செய்யாத. சரி நீ போய் ஃபிக்ஸ் பண்ணு. எனக்கு ஹைட் பத்தாது. நான் இங்கே ஆப்ரேட் பண்ணனா, நீ போ. ஏதாவது பாத்தியா? பார்க்கலையே. டேய் நான் உள்ள போனது எது நடக்கல? எதுவும் ரெக்கார்ட் ஆகலையடா. நான் போனது இந்த ரீவைண்ட் பண்ணி போடு. நான்டா சொன்னேன்லடா எதுவும் ரெக்கார்ட் ஆகலைன்னு. தமிழ் ஏதாவது பாத்தியா? இல்ல பாப்போம் கொஞ்சம். என்ன தமிழ், ஜப்பானில் போய் பேய தேடுறீங்க போல இருக்கு. ப்ராஸ்பர் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாரு. என்ன ப்ராஸ்பர் பாத்தியா? அந்த கட்டில் கீழே தூக்குனது
சிங் தானே? இதோ பார், நாங்கள் உயிரை கொடுத்து எடுத்திருக்கோம். நீ உயிரை கொடுத்து எடுத்தியோ இல்லை காசை கொடுத்து எடுத்தியோ எனக்கு தெரியாது. பட் there is nothing in this video. முடிவா என்ன சொல்ற? Look, I am very serious about this bet. இந்த மாதிரி என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு ட்ரை டு ஃபைண்ட் சம்திங் ரியல். ஓகே, குட் லக். ஓகே, பாய். நான் சொல்லல, இவன் தான் என் மருமகன் விக்கி. ஹாய். என்ன விக்கி, ஃபோன்ல சொன்னேனே என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா. 3 பேர் நீங்கள்? ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லடா, சுஷி சாப்பிட்டு சுருண்டு படுத்துட்டான். பையன் சின்ன பையன் நினைக்காதீங்க, ரொம்ப புத்திசாலி பையன் என்ன மாதிரியே. டேய் என்னடா சிரிக்கிற? நீ எப்போ ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிருக்க? நாளானிக்கே. ஓகே. வை சோ சூன்? டே அவங்களே வந்த வேலை முடியாம. சரி, நீ இந்த யூடியூப்ல பே வீடியோலாம் நிறையா இருக்குன்னு சொன்னீங்க, அதில் 2 காட்டு இவங்களுக்கு. நீங்கள் எதாவது யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆமாம், யூடியூப்பில் இருக்கிற 99% வீடியோலாம் ஃபேக். ஏய், ஆக்சுவலாக 3 months பிஃபோர் எங்களோட ஹேக்கர்ஸ் நெட்வொர்க்குள்ள ஒரு வைரல் வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆச்சு. என்ன வீடியோ? அது எப்படின்னா, ஒரு டெசர்ட்டில் வந்து ஒரு கோஸ்ட் ஒருத்தனை கொல்ற மாதிரி ஒரு ஹாரிபிளான வீடியோ. நான் அந்த வீடியோ பார்க்க முடியுமா? பீஸ் ஆஃப் கேக். Got it. Shit. என்னடா என்ன ஆச்சு? மாமா, இந்த வீடியோ நாங்கள் கூகுள் சேட்டலைட் ஹேக் பண்ணி பார்த்தோம் மாமா. ஓ, அந்த கூகுள் எடுத்தா? அது இல்லை மாமா, நீங்கள் பார்க்குறதுல அனிமேஷன். நாங்கள் ரியலாக லைவாக அதை பார்த்தோம். அது 3 மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணிட்டாங்க. யூனோ வாட், அந்த இன்சிடென்ட், அந்த கோஆர்டினேட்ஸ் எனக்கு தெரியும். லெட்ஸ் சர்ச் இட். டெசர்ட்னு சொன்னால, மிடில் ஈஸ்ட், மேபி அரப் கண்ட்ரியா இருக்கலாம்ல. ஓ, அல்காய்மா. இவன் தான் நான் பார்த்தேன். இந்த ஃபேஸ் தான். பட் ஆட்ல மிஸ்ஸிங் போட்டிருக்கு. அங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. யூ வாண்ட் இட்? Of course. I think we have to go to Dubai. துபாய்னா பிரச்சனை இல்லை மச்சி, நம்ம ஏரியா தான். அங்கே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவார். எப்போ கிளம்புறான்? ASAP. அப்படின்னா as soon as possible. அப்போ அதை அப்படியே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏசாப்பு ரோசா பண்ணிக்கிட்டு. ஏடிஎம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா சார். நீ எப்பறா இருக்க சிங்க? சார், கால் மீ துபாய் சிங். சரி விடுறா. பை தி பை, மீட் மை நண்பன் தமிழ். ஹலோ. மை நண்பி இங்கிலீஷ். சாரி, சரி. ஹலோ. டேய், அதான் இவ்வளோ பெரிய கண்ணாடி இருக்குல்ல, ஏன் டேப்பை பார்த்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்க? 3 மணி நேரமாக முட்டியை உட்காந்து அயன் பண்ணியிருக்கா. அவளை எதுவும் கேட்காத, என்னை வந்து கேளு. ஹாய் காய்ஸ். ஹலோ சார். ஹலோ சார். ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. தாஜுதீனை மீட் பண்ணிட்டேன் நான். சலாம் அலைக்கும் சார். இங்கே மட்டும் பார்த்து பேசு. 4 வருஷத்துக்கு முன்னால் அரேபியா பாலைவனத்தில் ஒரு பங்களாவில் வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். துபாயிலையா? துபாயில் இல்லைங்க, இது வந்து ராசர் கைமான்னு ஒரு இடம். ஜஹானே ஜனத் அந்த பங்களாவோட பேர். அந்த வீட்டு எஜமா மொய்தீன் காக்கா. பாவம், சின்ன வயசுலேயே கை கால் வழங்காமல் எப்பவும் வீல் சேர்லேயே தான் இருப்பார். அந்த வீட்டு எஜமானியோட பேர் எசானியா. என்ன சார்? எசானியா. எசானியா பாதி முகம் மட்டுமே தெரிஞ்சாலும் அரேபியா அழகுனா அவ தான். நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு எசானியா என்கிட்ட கேட்டா. எனக்கு எங்கள் அக்கா பையன் சலீம் ஞாபகம் தான் வந்தது. அவனும் வேலைக்கு வந்து சேர்ந்தான். சலீம், எப்படா இருக்க? நல்லா இருக்க மாமா. तुम चले जाओ. எசானியாவுக்கு தமிழ் பாஷை தெரியாது, சலீமுக்கு அரேபிய பாஷை தெரியாது. ஆனால் அவங்க 2 பேருக்கும் பாஷையே தேவைப்படல.
அவங்க பேச வேண்டியதெல்லாம் கண்ணிலேயே பேசிக்கிட்டாங்க. நான் மட்டும்தான் அவங்க பார்வையை புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டேன்னு நினச்சேன். ஆனால் அதை இன்னொரு ஜோடி கண்களும் பார்த்துக்கிட்டு இருந்தது. அது வேற யாரும் இல்லை, எசானியோட புருஷன் மொய்தீன் காக்கா. அவருக்கும் இவங்க 2 பேரோட பார்வைக்கான அர்த்தம் புரிஞ்சது. நான் எவ்வளவோ சொல்லியும் சலீம் கேட்கல. ஒரு நாள் நான் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். அப்போது कोण आहे? आका 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 நான் வாக்கல்ல. தமிழ் தமிழ் பேசுறீங்க? எப்படி? எசானியா என் பொண்டாட்டி இல்லை, அவர் பூதம், பெண் பூதம். பூதமா? அப்போ நீங்க எப்படி எப்படி? நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது அவளை பார்த்து மயங்கிட்டேன். 8 வருஷமா என்ன அடிமையா வச்சிருந்தா. 700 வருஷமா இதே பாலைவனத்தில் சுத்திட்டு இருக்கா. இந்த பக்கமா போற ஆண்களோட அழகையும் ஆயுளையும் அடிமைப்படுத்துறது தான் அந்த பூதத்தோட வேலை. அப்ப சலீம் அடுத்த அடிமை சலீம். சலீம்! அவர் கண்ணில் தெரிஞ்ச பயம் என் மேலையும் பரவிடுச்சு. இந்த வாட்டி நீங்க போட்ட அக்ரிமெண்ட் வேலைக்காது போல இருக்கே. அவெல்லாம் ஒரு நாள் சுத்ததை பார்த்தா ப்ரூஃபோட வந்துடுவா போல இருக்கு. தேடட்டும் அங்கிள், உலகம் ஃபுல்லாக சுற்றி எங்கே வேணாலும் தேடட்டும். ஆனால் அவங்களால பெட்டில் ஜெயிக்க முடியாது. பேன்ற ஒன்று இல்லவே இல்லை. அதை எப்படி பிடிச்சிட்டு வர முடியும்? நிழலை துரத்த தான் முடியும், ஆனால் பிடிக்க முடியாது. என்னது இது? நேற்று ஒரு ஷோரூம் போயிருந்தேன். அந்த
அந்த ஷோரூம் ஓனர்கிட்ட ஒரு சின்ன பெட். நல்லா இருக்கா? இவர் தான் நம்ம இர்ஃபான், நம்ம தமிழ் சங்கத்துல ரொம்ப முக்கியமான ஆளு. ஹலோ. நீங்க தேடிட்டு இருக்கிற இந்த பேய் பிசாசு இந்த விஷயங்கள்லாம் பத்தி இவருக்கு அத்துபடி. நாங்க வந்த விஷயத்தை பத்தி சொன்னாரா? சொன்னாரு. எப்போ ராசல் கைமா கிளம்பலான் இருக்கீங்க? நாளைக்கு. இங்கேருந்து போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? என்ன ஒரு 1.5 hours ஆகலாம். கண்டிப்பா. ஒன்று பண்றேன், நாளைக்கு நானும் உங்க கூட வரேன். இந்த ஜீனிஸ்லாம் உண்மையிலே இருக்கா சார்? ஜீனிரி, ஜின்னியா, வர்ற ஜீனி, நல்ல ஜீனி, கெட்ட ஜீனி, இப்படி பல வகை இருக்கு. இதில் ஜினிங்கிறது வந்துட்டு பொதுவாக ஆண் பேய் பெண் பேய் ரெண்டத்தையும் குறிக்கும். ஆனால் வந்துட்டு ஜின்னரி, ஜின்னியா இதெல்லாம் வெறும் பெண் பேயை மட்டுமே குறிக்கிற பேருங்க. நம்ம பார்க்க போகிறது எந்த மாதிரியான வகை? நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தா அது பெண் பேய் வகையை சேர்ந்த ஜின்னியாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது உங்களுக்கு நல்லது செய்கிற ஜின்னியாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நீங்கள் இந்த ஜீனி கதையெல்லாம் நம்புறீங்களா? அதனால தானே நான் உங்க கூட வந்துட்டு இருக்கிறேன். நம்ம வண்டி டெசர்ட்ல போகாது, அதுக்குன்னு தனி வண்டி இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ரீச் ஆகுறதுக்கு? பொறுமையாக பார்த்து நீயே பயந்தா அப்புறம் எப்படி? ஊருக்கு வேலை செய்யலாண்டா வந்தேன், சஃபாரி ரைட் நான் போனதில்லை. அதுதான் அந்த இடம். தமிழ் أعوذ بالله من الشيطان الرجيم. هل أنا ذا أهمية هلو هذه الدرجة؟ السلام عليكم. السلام عليكم. Hi, I'm Tamil. We are from in. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல. أنت عظيم. أنت عظيم. ரோல் பண்றா. هيا. Sing. أنت تكي كثيرا. சிங் ரெக்கார்ட் பண்றா. கேமரால ரெக்கார்ட் பண்ணடா. சார், நீங்க அவகிட்ட ஏதாவது பேசி சுயரூபத்தை வரவீங்க சார். சுயரூபமே இதுதான்டா. பாரு எவ்வளவு அழகா இருக்கான்னு. சார் நான் வேணும்னா இங்கிலீஷ்ல பேச்சு கொடுத்து பார்க்கவா? என்ன தவிர யாரும் அவகிட்ட பேசக்கூடாது. சுத்தம் பொசசிவ் ஆயிட்டாரு. நீங்க உதவி செய்வீங்கன்னு கடவுள் மாதிரி பார்த்தா கடவுளே மறந்துட்டு இந்த பிசாசோட ஹாப்பியா பேசிட்டு இருக்கீங்க. أتكي أنا كأكبر مقاضي على الأرض. யா குதா, யா அலி, என்ன மன்னிச்சிருமா. நாம இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்துன்னு எனக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்கு. போயிடலாம், வா போலாம். சார் 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 இல்லைங்க சார் சார். வாடா சிங் 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 வாடா. என்னடா பார்த்துட்டே இருக்க? சொல்றேன்ல வாடா. அசர் முடிகிற வரைக்கும் அவளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நாம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நம்மளை எடுக்கிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா. என்னாச்சு? വണ്ടിയിൽ ഏതോ ഫോൾട്ട് ഉണ്ട്. എന്തായി ചേട്ടാ? ബാനറ്റിനകത്ത് എന്തോ ഒരു ബ്ലോക്ക് ഉണ്ട്. எனக்கு என்னமோ இது இசானியோட வேலையாக தான் இருக்குன்னு தோணுது. தமிழ் அப்படிலாம் இருக்கா சார்? மணி இப்போ 4 தானே ஆகுது. அதுக்குள்ளடா இப்படி இருட்டிட்டு வருது. குளிர்ல சேட்டா வண்டியில ஏதாச்சும் இருக்கா? അവിടെ കുറേ കൊട്ട ഉണ്ട്. சார்
பாத்ரூம் போகணும். டேய் அதான் இவ்வளோ இடம் இருக்குல்ல, எங்கேயாச்சும் போயேன். How you here? உனக்காகத்தான் வந்தேன். தமிழ் பேச வருமா உனக்கு? உனக்காகத்தான் கத்துக்கிட்டேன். என்ன எப்படி தெரியும் உனக்கு முன்னாடியே? நம்ம போன ஜென்மத்துல காதலர்களா இதே பாலைவனத்துல தான் சுத்திக்கிட்டு இருந்தோம். மறந்துட்டியா? வா வா. எங்கப்பா போனா உன் ஃப்ரெண்டு ஆளைய அவன் இங்கே தான் சார் போனான், வந்துடுவான். ஹலோ. ஏய் சிங், எங்கடா இருக்க? நான் எஸ்என்ஏ கூட இருக்கேன்டா. என்னது எஸ்என்ஏவோட இருக்கியா? ஏய் ஹராம் சாதி, உன்னை இசானியா கிட்ட போக வேண்டாம்னு சொன்னா இல்லையா? மரியாதையா திரும்பி வா. சார் நான் எஸ்என்ஏ கூட போகணும். நீ ஒன்று பண்ணு, ஸ்பீக்கர் மோட்ல போனை போடு. அவ யாருன்னு உனக்கு காட்டுறேன். அவ மனுஷியே கிடையாது தெரியுமா? والذي يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة சரிடா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கூடுதல் சமயம் ஆகும் சார். என்னடா பண்றது? நில்லு. ஒரே ஒரு தடவை என்ன திரும்பி பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் உலகம் எல்லாத்தையும் மறந்து நான் உனக்கு சொர்க்கம் காட்டுறேன். அது வந்துட்டு இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு பதறாம இருக்கு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين
الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. சிங் சிங் டேய் என்னடாச்சு உனக்கு? அதான் சேஃபாக வந்துட்டோம்ல, அப்புறம் எப்படி இருக்க? அதானே ஃப்ளைட்ல அத்தனை அழகான ஏர் ஹோஸ்டஸ் இருந்தும் ஒரு வார்த்தை கூட பேசல. டேய் முன்னாடி மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா உளறிட்டே இருடா. ம் சரி தமிழ். சரி சொல்லுடா. இனிமே நான் பெட்டில் இல்லைடா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இப்போலேருந்து விளைவிக்கிறேன். டேய் நான் பயந்துட்டேன்டா. இதுக்கு மேலே நான் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு தான்டா ரிஸ்க்கு. டேய் நீங்கள் 2 பேர் சொல்லி தானே இந்த பெட்டுக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வரலன்னா நான் வரல. சரி அப்போ வா, ப்ராஸ்பர் கிட்ட போயிட்டு பெட்டை கேன்சல் பண்ணிட்டு அக்ரிமெண்ட்டை கீழ்ச்சி போட்டுரும். டேய் இன்னும் 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியுமா? என்ன சரி சொல்லி காட்டுறியா? இல்ல தமிழ், புரிஞ்சுக்கோ. என் சைட்ல இருந்து பணம் மட்டும் பிரச்சனை இல்ல. வேற என்ன? என் லவ்வருக்கு நான் உங்க 2 பேரு கூடயும் ஊர் ஊரா சுத்துறது பிடிக்கல. சந்தேகப்படுறானா? அப்படிதான் தோணுது. இந்த பாச்சரி இது உன் லைஃப் மேட்டர், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பெட்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். இன்னொரு தடவை இந்த பெட்டை மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். என்ன இப்போ தனியா உன்னை அந்த டெசர்ட்ல அந்த பேய் கூட விட்டுட்டா வந்துட்டோம். கஷ்டப்பட்டு உன்னை காப்பாத்தல, அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ காப்பாத்த மாட்ட? மச்சி நீங்கள் அத்தனை பேர் இருக்கும்போது அந்த பேய் ஏன் தெரியுமா என்ன மட்டும் லவ் பண்ணுச்சு? ஏன்? ஏன்னா அந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் மச்சி பர்சனாலிட்டியாக இருக்கேன். ரொம்ப கஷ்டம். ஃபேக்ட் மச்சி. குண்டு சாப்பிட்றேன். தமிழ் ஒரு குட் நியூஸ்ரா. என்ன? பல்ராம் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சேஃப்கார்ட் செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நம்மளை வர சொல்லியிருக்காரா. எதுக்கு? அவர்கிட்ட நம்ம பெட்டு மேட்டரை பற்றி சொல்லியிருந்தேன். டேய் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் பெட்டை பற்றி பேசிட்டு இருக்க? டேய் நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, அவருக்கு இந்த மாதிரி விஷயம் நிறையா தெரியும். சரி எப்போ மீட் பண்ணுறோம்? இன்னைக்கு ஈவினிங் எம்எஸ்ஜி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரா. அது என்னையா பெட்டு? பேய் இருக்கா இல்லையான்ட்டு கடவுள் இருக்காரா இல்லையான்னு பெட்டு என்ன பண்ணிருப்பீங்க? எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் பேய் இருக்குன்னு நம்புறீங்களா? அதை நான் சமீபத்தில் தான் நம்ப ஆரம்பித்தேன். அப்போது பேய் இருக்குன்னா சாமி இருந்து தானே ஆகணும். சரி விட்டு, நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. சார் நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னு சொன்ன விஷயம் ஈரியா சொல்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டே பேச டிஸ்டர்ப் ஆகாது. வெயிட்டர் ஃபிங்கர் போல் ப்ளீஸ். எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? வெயிட்ருட்டு நாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பாடு வர வரைக்கும் நாம தானே வெயிட் பண்ணுறோம். அப்போ நாம தானே வெயிட்ரு. இது போய் கவுண்டமணி கிட்ட கேளு. அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். குரு வயசு 50, பார்த்தா 45 மாதிரி தெரியும். இன்ஃபேக்ட் 40 நாளே ஒத்துப்பாங்க. எங்கள் செக்யூரிட்டி சர்வீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். போகிற வழியில் திருவள்ளூர் தாண்டி இருக்கிற திருவள்ளூர் ஹைவேஸில் பேர் ஃபேக்ட்ரி தாண்டி 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஏடிஎம் வரும். அங்கே தான் குரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறான். புதையல் கக்கிற பூதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லைஃப் தான் என்னது. இதோ உள்ளே இருக்கிற இந்த பணப்பெட்டி தான் என்னோட புதையல். அதை காவல் காக்கிற பூதம் தான் நான் நைட் ஷிஃப்ட் பூதம். என்னதான் பணப்பெட்டி பக்கத்துலேயே உட்காந்துருந்தாலும் என்னுடைய பணப்புழக்கம் என்னமோ 0 தான். இந்த நிலையில் திடீர்னு 20,000 ரூபான்னா நல்ல இல்லை குரு, நல்ல இல்லை. நீ ரொம்ப நல்லவன் நினச்சி தான் காசு கொடுத்தேன், ஆனால் நான் ரொம்ப கெட்டவன். விடியறதுக்குள்ளே 20,000 ரூபாய் பொருட்டலைன்னா சகாயம் சும்மா விட மாட்டான். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே காசு வரலன்னா கெட்டவன் நடக்கிற அதே மாதிரியா தான் ஒன்று நடக்கும். சரி, நாளைக்கு என் பேர் என் ஏரியாவிலேயே நாரிடும். வேலு, ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குமா? உள்ளே இருக்க எடுத்துக்கோ. உள்ளே இருக்கிறத எடுத்து உள்ளே போகிறதுக்கு ஐடியா சொல்லிட்டு போகிறான். வா உண்ணி.
பார்த்து பத்திரமா போன என்ன? சரிண்ணா. சார் குரு ஹியர் சார். குரு எல்லாம் ஓகேவா? ஓகே சார். மெஷின் நெட்வொர்க் பர்ஃபெக்ட் சார். ஏசி ரிமோட் எவ்ரிதிங் கிளியர் சார். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நில் சார். லைட் டோர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார். வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சார் ஒரே ஒரு பர்சனல் ப்ராப்ளம் சார். என்ன? எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 20,000 ரூபா பணம் வேணும் சார். உன்னதான் உன் பொண்டாட்டி விட்டு ஓட்டாலையா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பணம்? சார் நான் அவசரத்துக்கு ஒரு ஆள்கிட்ட கைமாத்து வாங்கிட்டேன் சார். அந்த ஆள் ஒரு சரியான பெருச்சாளி சார். போட்டு அரிக்கிறான் சார். அவனுக்கு கொடுத்த அந்த கடனை ஒழிச்சிடலான்னு தான் சார். அப்போ உனக்கு காசு கொடுத்து திருப்பி கேட்டா என்ன இப்படி தான் திட்டுவியா? எஸ் சார். சார் உங்களை போய் அப்படி சொல்லுவேன் சார். நீங்கள் என்ன சார் திடீர்னு இப்படி கேட்டீங்க? சரி, எனக்கு தெரிஞ்ச வட்டிக்கு ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான், அவன் சொல்றேன், போய் கேட்டுக்கிறியா? சொல்லுங்க சார். புண்ணியமாக போகும் சார் உங்களுக்கு. சகாயான்னு ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கியா? சார் நான் சொல்கிற பெருச்சாளியாக இருந்தால் தான் சார். அப்படியா? பார்த்து பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறோம். ஏன்னா பணத்தை கொடுக்கலன்னா ரோட்ல அம்மனம்மாக்கி அடிக்கிறது நானே பார்த்துருக்கேன். எஸ் சார். ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தவங்க தான். Welcome to yours bank. Please enter your 4-digit PIN number. Thank you for using yours bank. ஹலோ ஹலோ, சொல்லுமா. எவ்வளோ வித்ட்ரா பண்ண? 20,000 ரூபாய் தான் லிமிட்மா. ஊரை விட்டு ஓடி போறோம், இது போதுமா? வேணா ஒன்று பண்ணுறேன். மணி இப்போ 11:55 ஆகுது. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நாளைய கணக்கில் ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம போகிற ஊரில் பணத்தை வித்ட்ரா பண்ணால் மாட்டிக்குவோம். சூட்கேஸோட தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க ஒரு மாதிரி இருக்கு. ஹேய், பயப்படாத. ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்கே இருப்பேன். ஹலோ ஹலோ ஐயா, போலீஸ் ஸ்டேஷன். நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ ஐயா, போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஊர்ல யார் யாரோ பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு என் தூக்கத்தையே தொலைச்சிட்டேன். என்ன குரு, ஒரே ரத்த கரையா இருக்கு? அது அது ரத்த சிந்தி உடைச்சது, அதனால அப்படி இருக்கு. ஏதோ. என்னது இது? இட்லி.
நான் பிரியாணின்னு நினச்சேன். எங்கே வாங்கினேன்? அக்கா கடையில். அக்கா கடையோ தங்கச்சி கடையோ எடுத்துக்கிறேன், வட்டியில் சேர்த்துக்கிறேன். பசிச்சா தண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நீ தான் குருவா? ஆமாங்க. எஸ்ஐ ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கார். வணக்கம் ஐயா. உட்காருங்க. பொரி உண்டை சாப்பிட்றீங்களா? வீட்டில் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சார். அதான் வீடு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேணால் கீழே போய் ராகி மால்ட் ஏதாவது உங்களுக்கு குடிச்சிருக்கியா? சார் சத்தியமாக எனக்கு அந்த பழக்கமே கிடையாது சார். அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து ராத்திரி பகலாக தூக்கமே இல்லை. அதான் கண்ணெல்லாம் செவந்திருக்கு சார். யோ, உண்மையிலே நீ இன்னசென்டா இல்லை நடிக்கிறியா? ஏன் சார்? ஏடிஎம் வாசலில் செத்து கிடந்த ஆள் 20,000 ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்கான். ஆனால் அவன் டெட் பாடியில் பணம் இல்லை. அப்படியே சார்? எனக்கு தெரியாது சார். ஆக்சிடென்ட் சிசி கேமராவில் பதிவாகலை, அதனால உன்னை கன்ஃபார்மாக அக்யூஸ்னு சொல்ல முடியல. சார் அந்த ஆள் பணம் வித்ட்ரா பண்ணிட்டு ரொம்ப நேரமாக ஏடிஎம் வாசலே நின்று பேசிட்டு இருந்தான் சார். இது ஃபோனில் கூட யாரோ ஒருத்தட்ட பணம் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சார். கொடுத்தது நீ பாத்தியா? இல்லை சார். யோ, நீ பெரிய செக்யூரிட்டி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறனால தான் வீட்டுக்கு வந்து மரியாதையை விசாரிக்கிறேன், இல்லைன்னு நடக்கிறதே வேற. சார் நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் சார். உன் நடவடிக்கை, பதட்டம் இதெல்லாம் பார்த்தா சந்தேகமாக இருக்க. உங்களுக்கு இன்னமும் என் மேலே சந்தேகமாக இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் இந்த ஏரியாவில் சகாயன்னு ஒருத்தர் வட்டிக்கு ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார் சார். அவர்கிட்ட போய் கையில் காலில் விழுந்தாவது 20,000 ரூபா வாங்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், திரும்பவும் வருவேன். என்னண்ணா முன்னாலும் ஆளே காணோம்? வாப்பா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அப்படி வராமல் இருந்துட்டேன். நம்ம டீயை குடிங்க, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா. ஹலோ சார், குரு சார். குரு, நீங்க என்ன எப்படி இருக்கு? கிளியர் சார். மெஷின் கிளியர் சார். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் நில் சார். ஏசி ஃபைன் சார். லைட் டோர் எவ்ரிதிங் கிளியர் சார். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை சார். அது 3 நாளா தூக்கம் இல்லையா, அதான் என்னென்னமோ தெரியுற மாதிரி தோணுது. இங்கதானே இருந்தது.
செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். Please return the stolen amount. தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். Please return the stolen amount. தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். Please return the stolen amount. தயவு செய்து திருடிய பணத்தை திருப்பி கொடுக்கவும். Please return the stolen amount. தயவு செய்து திருடிய பணத்தை சரி, குரு செத்து போனதுக்கு நீங்க 3 பேர் ஏன் பேர் ஞாபகம் இருக்கீங்க? சூடா ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா? வேண்டாம் சார். ஏன்? காஃபி சாப்பிட்ற பழக்கமே இல்லையா? பழக்கம் இல்லை. எனக்கு இருக்கு. வெயிட்டர், சூடா ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி. சார், நீங்க சொன்ன குரு பேர் தான் செத்தானு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஏடிஎம்ல இருக்கிற சிசிடிவி ரெக்கார்ட் இருக்கு. சார் அந்த டேப் நாங்க பார்க்கலாமா? ஜஸ்ட் மினிட். இதுல தான் அந்த ஃபுட்டேஜே இருக்கு. என்ன பாக்குறீங்க? அதான் ப்ரூஃப் கிடைச்சிச்சே. ஆமாம் சார், அப்படியே அந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டீங்கன்னா. இந்த பெட்ல ஜெயிச்சா உங்களுக்கு எவ்வளோ துட்டு கிடைக்கும்? அது வந்து ஒன்றும் இல்லை சார். நான் நினச்சது சரியா போச்சு. என்ன சார்? டேய், நீங்க சில்லற பசங்கடா. நான் ரிட்டையர்ட் மிலிட்ரி. இவன் ஏதோ சொல்ல வந்தான். அவனை காலால் இடிச்சு தடுத்தா. அப்பயே நினச்சேன் இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்ட்டு. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எவ்வளோ? அது வந்து 5 லட்சம். நீ போய் சொல்ற. நீ சொல்றது உண்மையா இருந்தா இவங்க 2 பேரும் ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் வெறப்பா இருந்தாங்க. உண்மையை சொல்லு சார். அதான் சொல்கிறேன்ல சார் 5 லட்சம்னு. நீ கத்தி பேசிட்டா உண்மையாயிடுமா? சார் தயவு செய்து பென்ட்ரைவ் கொடுத்துருங்க சார். இந்த வீடியோ வெளியில் லீக் ஆச்சுன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? என் செக்யூரிட்டி சர்வீஸில் ரெப்புடேஷனே போயிடும். கிளைண்ட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன் என் உயிருக்கே ஆபத்து இருக்கு. அட்லீஸ்ட் என் வேலையாவது போயிடும். இதுக்கெல்லாம் எனக்கு ஈடு வேணாமா? சார் சரி சார், நீங்களே கோட் பண்ணுங்க. எவ்வளோ வேணும்? வெயிட்டர், இன்னொரு கப் காஃபி. 1 மினிட். 4 கப்பாக கொடுங்க. குட். அதான் நானும் சொல்ல வந்தேன். ஷேர் இப்போ 3 பேர் இல்லை, 4 பேர். சார் என்ன? நான் அதான் தப்பாக சொல்லிட்டேன்னா? சார் ஷேர்லாம் ஒத்து வராது சார். அப்போ ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. 25 lakhs கொடுத்துட்டு பென் டிரைவ் எடுத்துட்டு போயிடுங்க. சிம்பிள். சரி சார், 25 லட்சம் தரோம். ஆனால் முதல்ல அந்த பென்ட்ரைவ் கொடுத்துருங்க. இது கொண்டு போய் காமிச்சதா எங்களுக்கே காசு கிடைக்கும். நல்ல கதையாக இருக்குது. இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ரூஃபே இந்த பென் டிரைவ் தான். உங்களை எப்படி நம்புறது? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த கையில் துட்டு, இந்த கையில் பென் டிரைவ். சார் விளையாடாதீங்க, அந்த பென்ட்ரைவ் கொடுங்க. இப்போ சொல்றேன்டா, 50 லட்சம்டா. 50 லட்சம் இருந்தா இந்த பக்கம் வாங்க. இல்லைன்னா நான் வேற மாதிரி நினைக்கிறேன். சார் என்ன காரியம் பண்ணிட்ட? சரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன் சார். சாரி சார். சார் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். ஓகே சார், பாய். என்ன தான்டா சொல்கிறேன் அந்த செக்யூரிட்டி? அவன் 50 லட்சத்துக்கு குறைய மாட்டேன்றான்டா. இப்போ என்ன தான்டா பண்ணுறது தெரியல. வேணும்னா நாம ப்ராஸ்பர் கிட்ட 50 லட்சம் அட்வான்ஸாக கேட்டு பார்க்கலாமா? அப்படி ஏன் பணத்துக்கு அலையணும்? ஆமா, இந்த பெட்ல ஜெயிக்க வேணாமா? ஜெயிப்போம், அவசரப்படாத. எனக்கு அவசரம் தான் தமிழ். என் ஆள் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இந்தியா வந்தா வந்துடுவான். நானே பயந்துட்டு இருக்கேன். செக்யூரிட்டி கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவ் திருடிடுவோம். டேய், நீங்க 2 பேருமே ஏன்டா இப்படி ஆயிட்டீங்க? திருடி தான் பணம் சம்பாதிக்கணும், அப்புறம் எதுக்கு படிச்சோம்? இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? வேற கேஸை பார்ப்போம். மறுபடியுமா? இத்தனை ஸ்டோரியில கிடைக்காத பேய் அடுத்த ஸ்டோரியில அவ கிடைக்க போகுது. ஹலோ, ப்ரூஃப் கிடைக்கலன்னு சொல்லாத. நம்ம போன ஒவ்வொரு கேஸுமே நெருக்கமாக போய் மிஸ் ஆயிருக்கு. பட் இந்த வாட்டி மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவோம். சரி, என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சரி, நீ போய் ப்ராஸ்பர் கிட்ட அட்வான்ஸாக 50 லட்சம் கேட்டுப்பார். அவன் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னா அந்த காசை எடுத்துகிட்டு போய் செக்யூரிட்டி மூஞ்சில் வீசி எரிஞ்சிட்டு பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட காமிச்சிடலாம். ஒருவேளை அவன் தரலன்னா
தமிழ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக ஒரு கேஸை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி அதுவும் ஒத்து வரலண்ணா நான் சொன்ன ஆப்ஷனுக்கு நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கணும். பென் டிரைவ் செக்யூரிட்டிகிட்டேருந்து திருடுறோம். என்ன சொல்கிறீங்க? சரி. 50 லட்சமா? ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப்பாக கொடு ப்ராஸ்பர். நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ நீ அந்த தமிழ் பையன் பின்னாடி போயிட்ட. ஐ வாஸ் இக்னோர்ட். நானும் உங்கள் 3 பேர்கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொன்னப்போவும் ஐ வாஸ் இக்னோர். அப்புறம் எந்த உரிமையில் நீ என்கிட்ட பணத்தை கேட்குறேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் கேட்குறேன் ப்ராஸ்பர். கம் சிட். கம். சரி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம்? ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி கேமரால பேய் இருக்குன்னு பக்காவாக பதிவாயிருக்கு. சாலிட் ப்ரூஃப். இந்த 50 லட்சம் இருந்தால் நீ கேட்ட ப்ரூஃப் உடனே கொண்டு வந்துடுவோம். அதாவது என்னை தோக்கடிக்கிறதுக்கு என்கிட்டயே காசு கேட்குறேன். இது என்னம்மா நியாயம்? அப்படி சொல்லாத ப்ராஸ்பர். நான் எப்படியாவது இந்த பெட்டில் ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பணம் நிறைய தேவைப்படுது. அப்படியா? சரி, நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த விஷயங்கள் இருந்துச்சு. சரி ஏய் சரி 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 சரி. என்னாச்சு? என்னாச்சு? அவ ஏதாவது தப்பா பேசானா? ராஸ்கல் அவன. வேணாம் தமிழ் ப்ளீஸ். இந்த மேட்ச் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேணாம். என் லவர் ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் அட்டென்ட் பண்ண இந்தியா வந்திருக்கான். இந்த நேரத்தில் நீ வம்பு செஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதுக்கு தானே அப்பவே சொன்ன அவங்ககிட்ட போய் நிக்காதீங்கன்னு. கேட்டிங்களா? எனக்கு என்ன தெரியும் அவ இவ்வளோ சீப்பாக இருப்பான்னு. மச்சி, அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். வேற ஏதாவது கேஸ் இருந்தால் பார்க்கலாம். நாளை காலையிலேருந்து மறுபடியும் நம்ம வேட்டையை ஆரம்பிக்கணும். ஹலோ சே, என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா? எங்க இருக்க நீ? எங்க இருக்கன்னு சொல்லு. இந்த இடம் தான் சொன்னா. கால் பண்ணி பாரு. ஜெய் ரிங் போயிட்டு இருக்கு. எங்க இருந்து கேக்குது? இதுக்காக இந்தியா வந்த. சரி சரி ப்ளீஸ். அம்முலே, இதுல ஏதோ ரெக்கார்ட் ஆயிருக்கா? ப்ளே பண்ணி காட்டு. இங்க பாரு. சரி, நீ வர வரையும் நான் உயிரோட இருப்பேன் தெரியல. சரி, அது என்னாச்சுன்னே தெரியல. சரி, என் கூட வந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சியிலேருந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ நான் அப்போவே சொன்னேன், கல்யாணத்தை செஞ்சில் வச்சால ரிசப்ஷனாக சென்னையில் விடான்னு. கேட்டேன் அவன்.
பார்ட்னர், நீ என்னமோ சென்னையிலேருந்து செஞ்சு வரதுக்கே ஃபீல் பண்ணுற. நான் வரல மலேசியாவிலேருந்து. டேய், உன்னையெல்லாம் எவன்டா கல்யாணத்துக்கு கூப்பிட்டது? கிஃப்ட்டு காசு போட்டோன்னே மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஓசியில் வந்துட்டு வா ஒரு அவதார் விட்டுங்க. ஏய் இனிமேட்டு எவனுக்கு கல்யாணம் இருந்தாலும் சொல்லிட்டேன், சென்னையில் வைங்க, இல்லை அச்சு சா வச்சிருவேன். என் கல்யாணத்தெல்லாம் சென்னையில் வைக்க முடியாது பார்ட்னர். ஏன்? சென்னையில் தான் இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சது 2 நிமித்திடுவான். செக், உன் கல்யாணத்துக்குலாம் அவன்டா வருவான். பார்ட்னர், இது எப்போ எனக்கு தெரியாம? இந்த மேட்ரு உனக்கு தெரியாதா? இவன் கூப்பிட்டான்னு வச்சுக்கேன், இவன் ஆளு பாவி கள்ளக்காதலா? பார்ட்னர், காதல் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல்னுட்டு எல்லாம் ஒன்று தான். அப்படிலாம் சொல்லாத. நல்ல காதலுங்கிறது பிரியாணி வெங்காய பச்சடி மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர். அதுவே கள்ளக்காதலுங்கிறது ஹால்ஸ் மாதிரி. ஏன் பார்ட்னர் உங்க புத்தி இப்படி போகுது? பார்ட்னர், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? ஓ, அதான் நீ இன்னொருத்தனை போய் ஜாயின் பண்ணிட்டியா? பார்ட்னர், என்னாச்சு? டீ சாப்பிட்டு போயிடலாம். பார்ட்னர், வெறும் டீ மட்டும் தானா? உள்ள போண்டா டீ ரெண்டுமே இருக்கு, வாங்க. போண்டா டீ போர் பார்ட்னர். அடுத்தவன் போண்டா டீ. பார்ட்னர், நம்ம டீயே சாப்பிடலாம் வாங்க. பார்ட்னர், இந்த போண்டா டீ மட்டும் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சார் டிவிடி சார், எல்லாம் சூப்பராக இருக்கும் சார். என்னையா எல்லாமே பார்த்த மூவிஸாக இருக்கு? டீ கடையில் வாங்கின அந்த டிவிடி தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, லேட்டஸ்ட் ரிலீஸ் எல்லாமே இருக்கு சார். என்ன பார்ட்னர், ரொம்ப பிஸியா டிவிடி பார்த்துட்டு இருக்கீங்க? ரிலீஸே ஆகாத படம் இருக்கு, பார்க்குறியா? ரிலீஸே ஆகாத படமா? டயலாக் இருக்குமா? பாரு, இந்தா. நல்லா இருக்குமா இந்த படம்? ஓகேவா பார்ட்னர்? மாப்பிள்ள காரை நிப்பாட்டு, பொண்ணு ஏத்திப்போம். வேணாண்டா, ரிஸ்க். நீ நிறுத்துறியா இல்லை நான் இறங்கி போட்டுப்போம்? இப்ப பாரு, அந்த பொண்ணு தான் பேயா இருப்பா. இன்னும் 5 நிமிஷத்துல குளிக்க. ஹாய், ஐ அம் ரமேஷ். ஹாய், ஐ அம் சுரேஷ். ஐ அம் முகேஷ். குளிப்பாங்கற? கண்டிப்பா குளிப்பா பாரு. நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ். டேய், நம்ம வேணா ஃபார்வர்ட் பண்ணி அந்த குளிக்கிற சீனை பாப்போமா? டேய், மூடிட்டு பாடுறா. டேய், என்னடா பண்ற? நீ தானே மூடிட்டு பாடுறா. லேடி பி ஓபன் பண்றா. இவன் வேற. என்ன பார்ட்னர் ஸ்லோ பண்றீங்க? ஏதோ ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டு நிக்குது, ஏத்திப்போமா? ஐயோ, நாட்டில் ஏற்கனவே எய்ட்ஸ் அதிகமாயிடுச்சு, பார்த்தா அதுக்கு ரெகுலராக இருக்கான். எல்லாம் சொன்னீங்க போங்க. யாரா அது? வழி விட்டுக்கோடா. வண்டி ஓட்டுறானா ஃப்ளைட் ஓட்டுறானா பைத்தியக்காரன். பார்ட்னர், இன்னொன்று கவனிச்சியா? படத்தில் வர மாதிரி எந்த வண்டியும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரல. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தான் ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டுச்சு. ஆமாம் பார்ட்னர், அதே மாதிரி சீன் கூட ஒரு படத்தில் வந்துச்சு. டேய், என்னடா சொல்ல வரீங்க? படத்தில் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு நடக்குதுன்றீங்களா? டேய், இப்போ என்னன்ற? முரளி, இந்த டவுட்டே வேணாம், தயவு செஞ்சு வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டு. ஆமாம் பார்ட்னர். தொடடா. பார்ட்னர், டோர் ஓப்பன் ஆக மாடி பார்ட்னர். ஜாமா இருக்கண்டா, நான் வரேன். தலை நான் பார்க்குறேன். என்னடா இது, நீ ஓப்பன் ஆகல? டேய் பார்ட்னர், உங்க பாருங்க. உங்களால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தடவை நான் வண்டியில் ஏறிட்டா எல்லாரையும் போனமா தான் இருக்குவேன். என்னடா இது? டேய், பிளட் மாதிரி இருக்குல்ல?
முதல்ல அந்த டிவி ஆஃப் பண்ணி சொல்லடா. டேய் என்னடா பண்ற? ஐயோ எடுங்கடா என்னடா போட்டிருக்கு வளைவில் முத்தாதில் போட்டிருக்கு. டேய் ரோடே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி இருடா. டேய் ஐயோ பயமா இருக்குடா. போறா ப்ளீஸ் போடா ஓடி போடா வண்டி வந்துடா போடா இங்க ஓடி போடா போடா வண்டி வந்துடா போடா 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 போ உன்னைதான் கடைசியா கொள்ளுவேன். ஏன்னா நீ தானே என்ன வண்டியில ஏத்துன. ஹலோ சே என்னாச்சு? ஆக்சிடென்ட்டா? நான் சொல்றது உன்னால நம்ப முடியாது. அது எப்படின்னு தெரியல சரி, ஆனா அதான் உண்மை. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டிவிடி எடுக்க முடிஞ்சது. ஒருவேளை முன்னாடியே எடுத்திருந்தா எல்லாரும் பொழைச்சிருப்பாங்களோ என்னமோ. ஆனா நீ கவலைப்படாத சரி. அந்த டிவிடி எடுத்து புதைச்சிட்டேன். முரளி சத்து கிடக்குறான் பத்தியா, அது பக்கத்துல தான் இருக்கு.
நான் பெட்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேச்சே. நீ இந்தியா வந்தது நானும் கூட வந்திருந்தேன். சரி ப்ளீஸ் கண்ட்ரோல். விடு. இல்ல தமிழ், இவன் சொன்ன வண்டி பக்கத்துல எங்க தான் இருக்கணும். அது எங்க இருக்குன்னு பாப்போம். என் ஜெய் உயிர் விட்டது வீணா போக கூடாது. இன்னைக்கு ப்ரூஃப் கிடைச்சே தீரும். சரி நில்லு, எனக்கு பண்ண வேண்டிய கடைசி காரியங்கள் பார்ப்போம். அப்போ நீ வரமாட்ட. நீ வரலனாலும் சிங் வரலனாலும் நான் போறேன். சரி தமிழே, கார் இங்க இருக்குடா. இங்க வாடா தமிழே, வா. Sing! Sing! சரி நில்லு, போவாத. தமிழே, வந்தடா. வந்துடா. வந்துடா. வந்துடா தமிழே. சரி நிக்காத, வா போலாம். இவன் எப்படி இங்கே விட்டுட்டு போறது? தூக்கு. சரி 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 Sing. 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 Sing.
சரி 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 ஐயோ ஏடா அந்த பெட்டு சரி நீங்க இந்த பெட்டை கட்டிக்கூடாதுன்னு தோன்ற தம்பி. இப்போ என்ன அடுத்து? நான் கட்டின பெட்டில் இது வரைக்கும் நான் தானே ஜெயிச்சுண்டு இருக்கேன். நம்ம சொத்து நம்மக்கிட்ட தானே இருக்கு. இருந்தாலும் அங்கிள், உங்கள் வேலை முடிஞ்சதில்ல, அக்ரிமெண்ட் கிழிச்சாச்சு இல்லை, கிளம்புங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்ததை பத்தி வருத்தமே இல்லையா? இல்லை. இல்லையா? என்ன மனுஷா நீரு? கோவத்தை உள்ள வச்சுக்காம வெளியே கொட்டுறீங்கல்ல, ஐ ரியலி லைக் இட். மனசு கேட்கல தம்பி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு கிளம்பிடுறேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸை பேய் அடிச்சு கொண்டதாக தான் ஊரே பேசிக்கிறது. அதை நீங்களும் நம்புறலான்னு தெரியணும். அப்படி நீங்களும் அதை நம்புறேன்னா பெட்டில் அவ தானே ஜெயிச்சா மாதிரி. கியூரியாசிட்டி அது ஊர் உலகம் நம்புறது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு அவங்க ப்ரூஃப் கொண்டு வரல. அப்போ ஜெயிச்சது யாரு? நீங்கள் தான். நான் கிளம்புறேன் தம்பி.